4வது ஞாயிற்றுக்கிழமையும் சிறப்பிக்கின்றோம். இந்த வாசகம் திரு கைம்பெண்களை பற்றி பேசுகின்றது. தாராள உள்ளத்தை இறைவனுக்கு காணிக்க செலுத்தும்படியாக மற்ற எல்லாரையும் விட இந்த கைம்பெண் அதிகமாக காணிக்க செலுத்தியிருக்கிறார் என்று ஆண்டவரால் பேசப்படுகின்றார். தன்னிடம் உள்ளதை முழுமையாக இறைவனுக்கு கையளிக்கும்படியாக இந்த வாசகம் அமைந்திருக்கின்றது. சிந்தனையோடு நாளை தொடரவும் இறைவன் நிறைவாக ஆசிரியக்கும்படியாகவும் ஜெபிப்போம். மேலும் திருப்பலிகள் பொழுது ஜெபிக்கப்படுகின்ற செல்வம் தயால மேரி குடும்பத்தில் மறைத்து இன்று 3ஆம் ஆண்டு நினைவு கூறும் அலங்கார மேரி ஆண்மை பாட்டிற்காகவும் மேலும் மறைத்த பாபு சௌரியம்மா ராஜமானிக்கும் பென்சமின் ராய் ராணி லாரன்ஸ் வனிதா மேரி விக்டர் செலினா ரத்தின மேரி ஜோசப் ராஜ் ஆண்மை பாட்டிற்காக திருப்பலிகள் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதியின் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானத்துள்ள புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய முழுவதும் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். ஆனால் உள்ளத்தின் உடலில் விழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எலியா சொன்னபடியே கைம்பெண் செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 10 16 வசனங்கள் முடிய. அந்நாள்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்து போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைப்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சொல்லிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம். அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா. பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே. நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவும் தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. Bye.
பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 24 28 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதனின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாக இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் சத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒருமுறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையை பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்பட்டிருக்கின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. அதுவே அவர்களுக்கென்ன உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாய் இருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வேளையில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை குடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவேண்ட வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனைக்கு தீர்ப்பு காலாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு பொதாரத்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்டு மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும்
தங்களுக்கு இருந்து மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்து அனைத்தையுமே ஏன் தன் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டின் பொது காலத்தின் 32வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பிக்கின்றோம். இந்த வாசகம் பெரும் கைம்பெண்களை பற்றி பேசப்படுகின்றது. கைம்பெண்ணா யார்? இல்ல, கைம்பெண்கள் அப்படின்னா யார்? விதவை, கணவனை இழந்தவர்கள் பேர் தான் கைம்பெண். இந்த முதல் வாசகத்துல எலியா இறைவாக்கினர் சாரிபாத் நகருக்கு போறார். அங்கு நற்செய்தி கடவுளை பற்றி போதிப்பதற்காக சாரிபாத் நகருக்கு போறார். நகரத்தின் நுழைவாயில் நடக்குது. நகரின் நுழைவாயில் ஒரு கைம்பெண் வந்து சுள்ளி விறகுகளை பொறுக்கி நிற்கிறாங்க. விறகு பொறுக்கி நிற்கிறாங்க. எலியாவுக்கு பசி. அது எலியாவுக்கு பசி. அந்த அம்மாட்ட, அம்மா எனக்கு பசிக்குது, ஒரு அப்பம் சுட்டு வா அப்படின்னு கேட்கிறாரு. அதோட தண்ணி கொஞ்சம் கொண்டு வா, குடிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த கைம்பெண் சொல்ற ஒரு வார்த்தை, ஐயா, வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுகின்றேன். கைம்பெண்ணுக்கு ஒரே பையன். வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுகின்றேன், எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. நான் போய் நானும் என் மகனும் சுட்டு சாப்பிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழியிலே நாங்கள் 2 பேருமே நானும் என் மகனும் சாகத்தான் வேண்டும் என்ற ஒரு கேள்வினை வைக்கின்றார். இடைவாக்கில நீ போமா, கொஞ்சம் தண்ணி கொடு, அப்பம் சுட்டு வா, அந்த அப்பத்தை முதல்ல வந்து எனக்கு சுட்டு கொடு, அதுக்கடுத்து நீயும் உங்களது மகனும் சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றார். அவ்வாறு செய்த பின்பு கடவுள் தருகிற அருள் ஆசீர்வாதம் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் சாப்பிட்ட பிறகு, எலியா சாப்பிட்ட பிறகு எவ்வளவு மாவு இருந்ததோ அவர் கொடுக்கிற வார்த்தை, அந்த மாவு அவன் சாவர வரைக்கும் அந்த கலையத்துல அந்த பானையில் இருக்கிற மாவு குறையவே இல்லை. அதே போன்று எண்ணெயும், அந்த பாட்டில் இருந்த எண்ணெயும் அவன் சாவர வரைக்கும் குறையவே இல்லை. வந்து கடவுள் கேட்டதை அவர் கொடுத்தார். பசிக்குதுன்னு கேட்ட உடனே அந்த உணவை கொடுத்ததனால் வீட்டுல மாவும் குறையில, எண்ணெயும் குறையிருப்பதை அந்த கைம்பெண்ணுக்கு எலியா இறைவாக்கினர் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரார். அதே பின்னணியில நற்செய்தி வாசகம் அதை பார்க்கின்ற பொழுது எல்லாரும் காணிக்கை போடுகிறார்கள். தங்கள் மிகுதியாக இருந்த செல்வத்தை இறைவனுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள். அங்கு வருகின்ற ஏழை கைம்பெண் 2 செப்பு காசுகளை போடுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், மற்ற எல்லாரையும் விட இந்த ஏழை கைம்பெண் தான் அதிகமாக காணிக்கை போட்டார். அதனுடைய அர்த்தம் அதிகமாக காணிக்கை போட்டார். தன்னிடம் உள்ளதை ஏழை கைம்பெண் முதல் வாசகத்தில் அந்த கைம்பெண் எலியா இறைவாக்கினர் எல்லாரையும் கொடுக்கிறார். இவனும் இந்த ஏழை கைம்பெண் தன்னிடம் உள்ளதை முழுவதையும் கடவுளுக்கு காணிக்கோட பிச்சைக்காராக இருக்கிற அந்த ஏழை கைம்பெண் வந்து ஒரு பிச்சைக்காரியை கூட இருக்கலாம். பிச்சை எடுத்ததை கடவுளுக்கு முழுமையாக போட்டு விடலாம் என்று முழுமையாக காணிக்கை செலுத்துகிறார். இதனுடைய பின்னணியே ஏன் சொல்லுகிறார் என்றால், இப்ப நமது காலகட்டத்துல நம்ம காணிக்கை போடுறோம், கடவுளுக்கு தாராளமாக கொடுக்க வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அதே வேளையில இந்த காணிக்கை போடுவது மட்டுமல்ல, சப்போஸ் காணிக்கை போடுறோம் அது மட்டும் நிறுத்துவது கிடையாது. அதையும் தாண்டி யோசித்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய வாழ்க்கையில கடவுளால் படைக்கப்பட்ட நாம், கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட நாம் எல்லாவற்றையும் கடவுளுக்கே கொடுக்க வேண்டும் என்பதையும் மறைமுகமாக இந்த 2 வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இன்னும் ஆழ்வா சிந்தித்தால், இது 4 பிள்ளைகள் இருந்தால் தான் கடவுளாக சாமியார் ஆக்குவேன், அட்லீஸ்ட் 4 பொண்ணு இருந்தால் தான் நான் கடவுளுக்கு சிஸ்டர் ஆக்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம மறை மாவட்டத்துல 2 தந்தையருக்கு வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை, அந்த ஒரே பிள்ளைகளையும் சாமியார் ஆக்கிக்கிறாங்க. சரி, மருத்துவ ஆரணில் இருக்கின்ற ஒரு
தந்தை இரண்டு மறைமாட்டில் இருக்கிற குருக்களிலே ஒரே புள்ள கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்து விடுகின்றார். அப்படின்னா 4 புள்ள இருந்தாதான், 4 பையன் இருந்தாதான், 2 பையன் இருந்தாதான் அதோட சாமியார் ஆக்க வேண்டுவது கிடையாது. இது ஒரே புள்ள, ஒரு பிள்ளையே கடவுளுக்கு காணிக்கை ஆபிரகாம் வழியாக காணிக்கை செல்கிறாரோ அதே போன்று தன்னிடம் உள்ள அல்லது மகனையோ இறைவன் திட்டத்திற்கு இறைப்பணிக்கு ஒரே பிள்ளையாக கேட்டாங்க, ஒரே பிள்ளையாக சாமி எனக்கு ஒரே பொண்ணாகுது சாமி அப்படின்ற ஒரு வார்த்தை வரக்கூடாது. தன்னிடம் உள்ள ஒரு மகனும் சரி ஒரு மகளா இருந்தா சரி கடவுளுடைய அழைப்பு இருந்தால் அதை காணிக்கையா கடவுள் கேட்டார் என்றால் அதை காணிக்கையாக கொடுக்கணும். அதைதான் இந்த 2 வாசகங்கள் சுட்டி காட்டுது. இன்னும் காணிக்கை கேட்டா நிறைய கொடுத்துருந்தா நான் கொடுப்பேன், அதாவது 10 லட்சம் சொத்து இருந்தா 1 லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது 10,000 சம்பளம் போட்டாங்கன்னா அது 50 ரூபாய் 1000 ரூபாய் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்ற நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது கேட்க சப்போஸ் நானே கேட்டாலும் கடவுள் கொடுக்கலையே ஏன்டா இல்லையே, ஆனா கைன்னு சொல்றான் கொஞ்ச நாள் இருந்து கொடுத்துட்றான். ஆனா கேட்கும் போது கடவுள் நிறைய கொடுத்துருந்தா நான் கொடுப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கடவுள் நிறைய கொடுத்திருந்தா அதை நான் காணிக்கையா கொடுக்கிறேன். அது கிடையாது காணிக்கை. உள்ளதை முழுமையாக கொடுக்கணும். அது சாமியார் ஆகுவதா இருந்தாலும் சரி, சிஸ்டர் ஆகுவதா இருந்தாலும் சரி, அல்லது கோயில் காரியங்களை காணிக்கையாக கொடுப்பதா இருந்தாலும் சரி, தன்னிடம் உள்ளதை முழுமையாக கொடுக்கும்படியாக இந்த மாசம் அமைந்திருக்கிறது. இந்த அளவுக்கு நாம் முழு மனதை கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆமென். நல்ல செலுத்துவோம். எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறையாட்சி மதிப்பீடுகளுக்கு ஏற்ப திரு அவையின் வழி நடத்தவும் பணிவாழ்வை திரு அவையின் மையம் என்னும் மனநிலை திரு அவையில் மலரவும் ஆவையாரின் கொடைகளை பொழி இறைவாமை மன்றாடுகின்றோம். வாழ்வின் பலமான இறைவாம், எங்கள் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் அனைவரும் அன்பின் சமாதானத்தின் கருவிகளாக மக்கள் பணியில் ஈடுபடவும் மக்களிடையே ஒற்றுமை உணர்வை உருவாக்க பாடுபடவும் அருள் தர வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை நீதியுடன் வழி நடத்தும் வெற்றி வேந்தனே இறைவா, சமூகத்தில் காணப்படும் வேறுபாடுகள் நீங்கி கடின உழைப்பின் மூலம் எங்கள் குடும்பங்களில் வாழ்வு மலரவும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்லவராய் வாழ்ந்து உமக்குரியவர்களாக தேர்ந்து கொள்ளப்படவும் உம் பணியாளராக வாழவும் வேண்டிய வரங்களை நீ தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிறர் வாழ தன்னையே கொடுத்த என் இறைவா, ஏழை மக்களின் உழைப்பை பெற்றுக்கொண்டு கூலி கொடுக்க தயங்கும் மக்களை கண்ணோக்கும் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் அன்றாட தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பவர்களுக்கு அவர்களின் ஊதியத்தை கொடுத்து அவர்களின் நிறைவு காணும் நன்முள்ளத்தை அளித்தருட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளமை வாழ்வதற்காக இன்று பொழுதையில் இறைவா, இளையோர் திரு அவைக்காக திரு அவை இளையோருக்காக என்ற வார்த்தைக்கு இணங்க இளமையில் இறைமையை தேடி ஞானத்தை நிறைவாய் பெற்று தங்கள் ஆன்மீக வாழ்விலும் சமுதாயத்தின் பணியிலும் பண்பிலும் மகத்துவத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட விரைவுகளுக்காக கொண்டாடும் சிறப்பான விதத்தில் உங்கள் புதிய நாளில் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஆயுள் அம்பூஸ் நிச்சயமற்றவர்களுக்காக கொண்டாடவும் மக்களை தங்கள் நடத்துவர்களையும் ஆசிரியவார்களை நமக்கு தரும்படியாக ஆண்டவரே மன்றாட்டுகளை பரிவிளக்கத்தும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்துள்ள வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
மக்களை இரக்கமுடன் கண்ணோக்கியவர்களை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடலின் மறை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றனுடன் அதை பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவங்கள் மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்ட எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோடமிருந்து உயிர்த்தெழு நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர்களிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்தோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கண்டிருந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்த அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்த அவருக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இறந்து விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்த அவருக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுறையில் உமக்கு புரிய தகுந்தவைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவன் நாளையும் வாரத்தில் இறைவா ஆஸ்வதிக்கும்படியாக குடும்ப கஷ்டங்களை போக்கும்படியாக கொண்டாடவும். இதிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆய்வுடைய பெயரானது உச்சரிக்கப்படும் பரிவாரங்கள் பெயரை இதுவரை உச்சரித்தோம். இதிலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஆய்வுடைய பெயரையும் உச்சரிப்போம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற 1000 அன்பு நிச்சய முத்து எல்லா திரு நிலையராக அனைவரோடு நின்று அவை அன்பில் நிறைவேற செய்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். அனைவரும் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்ற
திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருள உம்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரை ஒன்றித்து எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாங்கள் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் தேற்றத்துக்காகவும் எதிர்ப்பாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவனை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மலைத்தருவீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்ளும். சம்மரை விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெயரை பெற்றோம்.
அன்பே சில அறிவிப்புகள். இந்த மாதம் நவம்பர் மாதம் தேர்தலுக்காக படைக்கப்பட்ட மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர ஞாயிறு இல்லாமல் அடுத்த ஞாயிறு கடந்த ஆண்டு செய்ததை போன்று இருந்தனுடைய வீடுகளில் இருக்கின்ற இருந்தனுடைய புகைப்படங்கள் பீடத்திற்கு முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும். திருப்பதியில் சுருக்கப்பட்டு அனைத்து படங்களையும் அந்தரிக்கப்படும். 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனுடைய திருவிழா. நமது இல்லங்களில் இருக்கின்றனுடைய புகைப்படங்கள் பீடத்திற்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கும்படியாக கேட்டுக்கொண்டு படுகின்றீர்கள். நிறைய பேர் வந்து மாதாவிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம நடந்திருக்கோம். நடந்தவங்க கை கொடுப்பாங்க, கை கொடுத்தாரான கை கொடுப்பாங்க. 1 2 3 4 5 6 திருமலா, கோரி, பிரயாகம், தேவி, இந்த பக்கம் பால்ராஜ், வேளாங்கண்ணி, நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க. யாரும் பேர் சொன்னா அம்மா இங்கே இருக்க பேர் சொன்ன எல்லாமே இங்கே இருக்க. அதாவது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டு யூடியூப் ஒரு 2 minutes ஒரு 3 minutes தான் கோயிலுக்குள்ளே இருக்கணும். பூசை முடிஞ்ச உடனே உள்ளவே இருக்க முடியாது. யாரும் பேர் சொல்லணும், யாரும் சொல்லணுமா? ஒரு சின்ன 2-3 minutes மாதத்தை செஞ்சாங்க அப்படின்னு கதை போட்டு சட்டம் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணேன். சரியா? அடுத்தது இந்த மிஷன் சண்டே உணவு மூலமாக கொடுக்கப்பட்ட தொகை வரைக்கும் இதில் ஒரு அன்பியமாக படைக்கின்றேன். சகாயமாக அன்பியம் 2150 நவம்பர் மாதம் 17 23 ஆண்டு மன்றாடுவாக. புனித அற்புடைய கூட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன்மை வந்தாடி நன்றி கூறுகின்றோம். இவ்வாறு ஆவியாரின் பொழிவோம் நாங்கள் விண்ணகமாக்கம் பெற்று உண்மையான அருள்வாழ்விற்கு நிற்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவரை ஆசீர்வதிப்பாராக.